இந்த படம் வந்து ஒரு ப்ரைடுன்னு சொல்லலாம். ப்ரைடு எதுக்குன்னா, நம்ம வந்து என் குழந்தைங்கள நான் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன். அந்த ஒரு தாயாக வந்து எனக்கு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து என் குழந்தைங்கள ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன். அந்த லேர்னிங் வந்து நான் பேட்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அடுத்தது. பிகாஸ் பேட் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அதே மாதிரி அவங்க குழந்தைங்களும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அண்ட் அவர் வந்து கூப்பிடும்போது, நீங்கள் சிஓ வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நான் வந்து யூஎஸ்லேருந்து நடத்திட்டுருக்கேன், இந்தியாவில் வந்து நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி பேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நிறைய பண்ணணும் மேம், என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. சரி ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட் கலர் பென்சில்னு ஒரு குரூப். இந்த குரூப் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சில்ட்ரனோட எஜுகேஷன் கான்டென்ட்டை வந்து ஃபிசிக்கலாகவும் ஆப் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அந்த புக்ஸையும் நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து 7 ஸ்க்ரீன் சினிமாவில் லான்ச் ஆக போகுது கிளம்பாக்கமில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் நீங்கள் கிக்கி கோகோட மர்ச்சன்டைஸும் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து எஜுகேஷன் சைடில் பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் ஏப்ரலில் டிவிஓ ஆப் வந்துட்டு அதுவும் ஸ்டோரிஃபைடு ஆப், இன்ட்ராக்டிவ் ஆப்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹை எண்ட் டெக் கேம். எனக்கு டெக்கே தெரியாது. இப்போ பாடுகிட்ட டெய்லி 6 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், காலையில் ஈவினிங்காக கற்று இப்போ தான் கொஞ்சம் வந்து முன்னாடி வந்திருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஸ்டோரி அவர் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லணுன்ட்டு ஒரு 20 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எழுதி வச்சுருந்தார். அதில் எனக்கு பிடிச்ச மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தான் ஸ்ரீனிகா. ஸ்ரீனிகா, கேன் யூ கம் ஃபார்வர்ட்? So she's so pretty and so brilliant. Can you say hello to everyone? Hi. Thank you. So we were thinking எப்படி இந்த கேரக்டர் ஸ்டோரியாக மாற்றும் போது தான் பேட் கேவ் அ டைரெக்ஷன் அண்ட் தென் வி கலெக்டட் த டீமில் ஃபஸ்ட்டாக சேர்ந்தது வந்து இவருக்காக நம்ம கண்டிப்பாக கிளாப் பண்ணணும். யாருன்னா சுரேஷ் சந்திரா சார். எங்கே போனார்? இருக்காருல்ல? ஓகே. சார் வந்து எப்போவுமே என்னோடய சப்போர்ட். நான் எதனா பண்ணணுன்னா ஃபஸ்ட்டாக சார்கிட்ட தான் வந்து போய் இது பண்ணுவேன். ஸோ சார் ஸ்டார்டட் கம்மிங் இன். அதுக்கப்புறம் வி காட் கோகுல், கார்த்திக், சிவா, மியூசிக் சார், வினோத். தேங்க்யூ. லாஸ்ட்டாக யூ ஜாயின் அஸ், பட் தேங்க்யூ ஸோ மச் தட் யூ கேம் இன். இந்த படத்தில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஹவு சிம்பிள், நோ காம்ப்ளிகேஷன். 2 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் குழந்தைங்க வந்து ஒரு ஜாலியாக ஸ்கூலுக்கு ஜேர்னி பண்ணும்போது என்னென்ன கற்றுக்க போகிறாங்கன்ட்டு தான் பெட்டோட இந்த ஸ்டோரியோட ஹோல் பேஸ் லைன். அதில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது. அது இப்போ சொல்லிவிட்டு இது பண்ணுறது விருப்பம் இல்லை எனக்கு, இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை. ஆனால் வந்து 21 இயர்ஸ் பிவிஆரில் மற்ற சினிமா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுல என்னோடய கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்காதது இந்த டைமில் we have tried getting in, and that's what we want all of you to see. And press, நீங்கள் யாரையும் வச்சு இது பண்ண மாட்டீங்க. ரிவ்யூஸ் வந்து உங்களோட இண்டிபெண்ட். உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த இதை பார்த்துட்டு குழந்தைங்கள நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும், இந்த படம் இந்த ரிலீஸில் லான்ச்சில் என்ன அது கம்யூனிகேட் பண்ணதுன்னு நினைக்கிறத பண்ணிட்டா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். அண்ட் நான் இந்த படத்தை வந்து ஐ வாஸ் டெல்லிங் ஒன் ஆஃப் த தெலுங்கு ஸ்டார்ஸ், அண்ட் அவர் சொன்னார், இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போது பெரியவங்களும் கற்றுக்கணும். எப்படி இருக்கிறோம், கிராட்டிடியூட் என்னென்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி வந்து பேசணுன்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி இருக்கணும், தேங்க்யூ சொல்கிறது, சின்ன சின்ன விஷயம் வி ஹவ் கேப்சர்ட் வெரி வெரி டீட்டெயில்டு வே. லாஸ்ட்லி பிஃபோர் ஐ எண்ட் த ஸ்பீச், இந்த படத்தோட மர்ச்சன்டைஸ் நிறைய வரப்போகுது. மர்ச்சன்டைஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதுக்காக ஒரு பத்மபூஷன் பப்பட்ரியை வந்து லைவ் பப்பட்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். அந்த பப்பட்ஸ் வில் ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட். செகண்ட், மர்ச்சன்டைஸில் வந்து கிராட்டிடியூட் டைரி, விஷன் போர்ட், மிஷன் போர்ட். நான் வந்து 2 இயர்ஸாக இருக்கிறேன், 3 இயர்ஸில் நான் என்ன இருக்கணும், 4 இயர்ஸில் என்ன இருக்கணும், இந்த மாதிரி கேலண்டர்ஸ், டைரி எல்லாம் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கு. சில்ட்ரனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த குளோப் நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம். ஆஸ் வி ப்ராக்ரஸ் யூ ஆல் வில் ஆல்சோ கெட் அ காப்பி ஆஃப் இட். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் இதில் நான் ஒருத்தியாக இருந்திருக்கேன். ஸோ திஸ் டைம் நான் வந்து அதர் சைட். உங்கள் சப்போர்ட் முக்கியமாக கண்டிப்பாக வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகெயின். தேங்க்யூ. கிக்கி கோகோ அந்த டைட்டிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில். அது கேட்கும்போதே ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், இது வந்து எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். சார் சொன்னார், இங்கிலீஷில் தான் பண்ண போகிறேன். இங்கிலீஷ் தானா? ஃபுல் இங்கிலீஷ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கார்த்திக் அண்ட் கோகுல் ராஜ். அவங்க தான் ஆக்சுவலாக அவங்கள இன்ட்ரோ பண்ணாங்க. இது சடனாக நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த 1 வீக்குள்ளே தான் ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது பண்ணணும் அப்படின்னாங்க.
ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று அனுப்பியிருந்தாங்க இந்த விஷுவலுக்கு முன்னாடி ஒரு விஷுவல். ஸோ அந்த மியூசிக்லாம் அவன் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கும் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாகவே குழந்தைங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். நான் யூஸ்வலாக என்னோடய ஸ்டுடியோவில் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளாட்ஸில் எல்லாம் குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க. நான் எப்போவும் ஒர்க் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லோரும் ஸ்டுடியோவில் வந்து ஜாலியாக விளையாட விட்டுருவேன். என்னை அப்படியே ஸ்பீக்கர் பின்னாடியே சோஃபாவில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடுவாங்க. உள் ரூமில் போயிட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்துகிட்டு. ஸோ அந்த வைபே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹோலாக அந்த ஸ்டுடியோவிலேயே அப்படியே மாறிடும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் இப்போ நானே மியூசிக் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறையா சில்ட்ரன்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணணுன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததா Hi Shrinika. Hi, How are you? I'm good. So tell them what does Coco like? Coco really likes butterflies like I am. And Coco really likes pets. wow, so do you have a pet? No, I do not have a pet, but I really want one. And what kind of pet do you want? I want a dog. Okay, and what are you going to do with the dog then? Are you going to take care of it? Yes, How? I'm going to take care of it. Yeah, taking care of the pet like? Like, You'll take care of him safely? yes, Okay. And does your mother or dad has a problem having you having a pet? yes. Okay. So you want to say something? What you're wearing today and how do you like being on stage? It's your first time. Where do you live though? I live in Atlanta. Okay. And what is your dress today? It's your favorite Yes, butterflies? yes. Okay. And tell the press that thank you for coming. Thank you for coming. Sorry, குழந்தைய வந்து நம்ம குழந்தைய பார்க்கலாம் because that's the most important moment. You want anything else to add up? No. Okay. Let's give the mic. Thank you, Srinika. Thank you. Video.